ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக தமிழ்நாட்டில் தங்கத்தை கூட வாங்கி விடலாம் போல் இருக்கிறது. ஆட்டிறைச்சி வாங்குவது விண்ணை முட்டுகிறது. அதனுடைய விலைவாசி நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகிறது. ஆட்டிறைச்சியினுடைய விலைவாசி. சரி, இந்த ஆட்டிறைச்சியினுடைய விலையை நிர்ணயம் செய்வது யார்? அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா? கோழி இறைச்சியினுடைய விலையை நிர்ணயம் செய்வது நாமக்கல் கோழிப்பண்ணை. அது அரசோடு அவங்க தொடர்பில் இருக்காங்க. கலெக்டர்கள் எல்லாரோடையும் தொடர்பில் இருக்காங்க. தினமும் அவங்க முட்டை விலையை, இறைச்சி விலையை நிர்ணயம் செய்கிறாங்க. ஆட்டிறைச்சியை யார் நிர்ணயம் செய்கிறார்கள்? தமிழக அரசுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரில போய்கிட்டு இருக்கு. கிலோ 1000 ரூபாய் நெருங்கிட்டு இருக்கு. இனிமே ஆட்டிறைச்சியை கனவில் தான் காண வேண்டும். இது பற்றி தான் இன்னைக்கு பேச போறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நிகழ்ச்சியை பார்க்கலாம். இது விஷயமாக இந்த ஆட்டிறைச்சியினுடைய உயர்ந்து வரும் ஆட்டிறைச்சி விலை, அதாவது இன்றைக்கு 1000 ரூபாயை சில நகரங்களில் தாண்டி இருக்கிறது. சில நகரங்களில் 700, 800 இப்படி ஒரு வரம்பு இல்லாமல், வரைமுறை இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பினுடைய தலைவர் திரு ராஜீவ் காந்தி, அவர் காளையார் கோயிலை சேர்ந்தவர். அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருங்கிறத அவர்கிட்ட முதல்ல ஒரு நேர்காணலை எடுத்துக்கொள்கிறோம். அதன் பிறகு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம். தமிழகத்தில் ஆட்டிறைச்சியினுடைய சந்தை விலை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய இறைச்சி தேவையில் கணிசமான அளவு வெளி மாநிலங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் தமிழ்நாட்டு அரசு இந்த மேய்ச்சலில் ஈடுபடக்கூடிய கிராமப்புற மக்களுக்கான திட்டங்கள் எதையும் இதுவரை செயல்படுத்தலை. உதாரணத்துக்கு பெரும்பான்மையாக கால்நடை வளர்ப்பில் இருக்கக்கூடிய இந்த தென் மாவட்டங்கள், குறிப்பாக சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முறையான திட்டங்கள் எதையும் நடைமுறைப்படுத்தலை. இங்கே ஒரு பரந்துபட்ட மேய்ச்சல் நிலம் இருக்குது. அதை சார்ந்து இருக்கக்கூடிய பாரம்பரியமாக வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கான நலத்திட்டங்கள் எதையும் இதுவரை அரசு உருவாக்கலை. குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் 92 செம்மறி ஆடுகளுக்கான கடன் சங்கங்கள் இருக்குது. இந்த 92 சங்கங்கள் மிக குறைவான அளவில் தான் இந்த ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் இருக்குது. ராமநாதபுரத்தில் ஒரே ஒரு சீப் சொசைட்டி இருக்குது. சிவகங்கை மாவட்டத்தில் ஒன்று கூட இல்லை. ஆனால் பிற மாவட்டங்களில் இருக்குது. இருக்கக்கூடிய அந்த செம்மறி ஆடு கூட்டுறவு கடன் சங்கங்களும் முறையாக செயல்படாமல் இருக்குது. குறிப்பாக ஏற்படுத்தக்கூடிய கால்நடைத்துறையினுடைய சார்பில் ஏற்படுத்தக்கூடிய திட்டங்கள் எல்லாம் என்னவாக இருக்குதுன்னா இண்டஸ்ட்ரியல் ஃபார்மிங்காக இருக்குது. பண்ணை வடிவ கால்நடை வளர்ப்பில் இருக்கக்கூடிய நிலம் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கான திட்டங்களாக இருக்குது. நிலமற்ற கிராமப்புற மக்களுக்கான கால்நடை வளர்ப்பு திட்டங்களை அரசு கொண்டு வரணும். மேய்ச்சல் நிலங்கள், அதாவது முதலீடு போடுறவங்களால பெரிய இது வளர்க்க முடியும். இண்டஸ்ட்ரியலைசேஷன் மாதிரி சாதாரண மக்களுக்கு, நிலமற்ற மக்களுடைய வாழ்வாதாரம் தான் மேய்ச்சல். ஏன்னா உங்களுக்கு நிலம் பொதுவாக இருக்கக்கூடிய நிலங்களில் ஓடை புறம்போக்கு, மந்தை புறம்போக்கு, மேய்ச்சல் நிலங்களை தேர்வு செஞ்சு அவங்க பாட்டில் கிராமத்தில் இருக்கிற நிலமற்ற மக்கள், தமிழகம் முழுக்கவே நிலமற்ற மக்கள் இந்த மேய்ச்சல் வாழ்வாதாரமாக இருக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய அமைப்பினுடைய மதிப்பீடாக கிட்டத்தட்ட 50 லட்சம் மக்கள் தமிழகத்தில் பல்வேறு வகையான அடிப்படையில் மேய்ச்சலில் ஈடுபடலாம்னு சொல்கிறோம். அதுக்கான வேலைகள் நாங்கள் செஞ்சு வர்றோம். இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணுற அளவுக்கு ஆடு வளர்ப்பை அவங்க செய்யல. தமிழ்நாட்டில் நகர்ப்புற மயமாதல் ரொம்ப விரிவான அளவில் நகர்ந்துட்டு இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு சிறு நகரம் உருவாகிருக்குது. அதில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய திட்டங்களில் இந்த மேய்ச்சல் நிலங்களை பற்றிய புரிதல் பொதுமக்களுக்கு இல்லை, அரசுக்கு இல்லை. அரசினுடைய நலத்திட்டங்களுக்கு எல்லாம் இலக்காகக்கூடிய ஒரு இடமா மேய்ச்சல் நிலங்கள் தான் இருக்குது. அரசினுடைய அங்கன்வாடி கட்டடமாக இருக்கட்டும், அல்லது வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் கட்டி கொடுக்கக்கூடிய கட்டடங்களாக இருக்கட்டும், எல்லா இடங்களுக்கும் ஒரு டார்கெட்டாக மேய்ச்சல் நிலங்கள் இருக்குது. மேய்ச்சல் நிலங்களை அரசே எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்குது. இதனால் பெரிய அளவில் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. கிராமப்புறத்தில் நிலமற்ற மக்களுடைய வாழ்வாதாரமாக இருந்த அந்த மேய்ச்சல் தொழில் பெரிய ஒரு நெருக்கடிக்குள்ளாக இருக்குது. யூக்கலிப்டஸ் எந்த அளவுக்கு குறிப்பாக அந்த சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் ஏக்கர் அளவில் தைல மரங்கள் இருக்கதாக சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக வனத்துறையினுடைய இடங்கள்லேயே தைல மரங்களை போட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த தைல மரங்கள் பல்லுயிர் பெருக்கத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எதிரான ஒரு மரம். அதை தாண்டி உள்ளூரில் இருக்கிற கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எந்த வகையிலையும் தொடர்பு இல்லாத ஒரு
தொழில் யூக்கலிப்டஸ் இருக்கிறதுனால அந்த பாரம்பரிய ஆட்டிற்கான தீவன காடுகள் குறைந்து போச்சு. மேய்ச்சல் இப்போ அதை சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அந்த தைல மரங்கள் வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடி கால்நடைகள் மேய்ஞ்ச பகுதியாக தான் அது இருந்துச்சு. மேய்ச்சல் நிலங்களை எல்லாம் அரசு வந்து வனத்துறையினுடைய இடத்துலையோ அல்லது தனியாரினுடைய இடத்துலையோ வந்து பிளான்டேஷனாக வந்து தைல மரங்களை நட்டதுனால உள்ளூரில் கால்நடைகள் நம்பி வாழ்வாதாரமாக வச்சுருந்த மக்கள் அந்த தொழிலை விட்டே வெளியில் போயிட்டாங்க. வனத்துறை எகெயின்ஸ்ட் ஆமாம் மேய்ச்சல் மேய்ச்சல் நிலம் அப்படியே இருக்குது. இன்னொன்று குறிப்பாக வனத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கிற எந்த இடங்கள்லையும் மேய்ச்சலில் இருக்கக்கூடிய மக்களை அனுமதிக்கிறதே இல்லை. இப்போ சமூக காடுகள் திட்டம்னு வச்சுருக்கிறாங்க. அந்த திட்டம் அந்த உள்ளூர் மக்களுக்கு பயன்படுங்கிற அடிப்படையில் தான் வனத்துறை உருவாக்கு. சமூக காடுகள்னால் சமூகத்துக்கு பயன்படக்கூடிய திட்டமாக இருக்கணும். இவங்க வந்து அதில் தைல மரம் போடுறது அல்லது தோட்டப்பயிர்கள் போடுறது இப்படி போட்டு வந்து உள்ளூர் மக்களை வந்து அதிலேருந்து அப்புறப்படுத்துகிறாங்க. அரசினுடைய திட்டங்கள் எதுலேயும் கிராமப்புற மக்களுடைய பங்களிப்பு, அவங்களோட வாழ்வாதாரம் கவனத்தில் எடுத்துப்படும். குறிப்பாக வனத்துறை சார்ந்த திட்டத்தில் எதுலேயுமே உள்ளூர் மக்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இருக்குது. திடீர்னு ஹோம்லேண்டாக இருந்த பகுதியை வனத்துறை எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆடு மாடுகளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. வனத்துறையினுடைய அட்டூழியம் தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவில் இருக்குது. காடுகளுக்குள்ள மாடுகள் மேயக்கூடாதுன்னு பெரிய இடர்பாடு ஏற்படுத்துறாங்க. காளையார் கோயில் ஆட்டுச்சந்தையில் நேரடியாக நாம் வியாபாரிகளையும் ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்த விவசாயிகள் அந்த டோல்கேட்டுன்னு ஒன்றத்தை போட்டுக்கிட்டு ஒரு சுங்கச்சாவடின்னு ஒன்றத்தை போட்டுக்கிட்டு இந்த காளையார் கோயில் ஊராட்சியில் இருந்துக்கிட்டு அடாவடி செய்கின்ற இவர்கள் செய்கின்ற அதிரடி வசூல் இதை பாருங்க. பார்த்துட்டு எப்படியெல்லாம் இந்த ஆடு விற்பனைக்கு எவ்வளவு பெரிய இடர்பாடுகள் என்பதெல்லாம் பாருங்க. இந்த சந்தை எத்தனை மணி வரைக்கும் இருக்கு? 8 மணியோட முடிச்சிடும். 8 மணியோட முடிச்சிருமா? என்ன வித்துட்டீங்களா இல்ல விற்கிறதுக்கு வந்தீங்களா? கிடக்குது. இது எவ்வளவு தேரும்? இது எத்தனை கிலோ தரும் சொல்ல முடியாது. 15 கிலோ உத்தேசமாக தான், தோராயமா கரெக்டாக இடம் போட்டு சொல்ல முடியாது. தோராயம். ஆமாம். சரி, இப்போ இந்த இது கழிவெல்லாம் எத்தனை கிலோ போகும்? தோலும் கழிவும் சேர்த்து 1 கிலோ 2 கிலோ போகுமா? குடல் இல்லை, குடல் தான் வித்துருவீங்களே. உள்ளுக்கு இருக்கிற கழிவும் தோலும் சேர்த்து ஒரு 2 கிலோ போயிருக்கு. துல்லியமாக எடை போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இங்கே இல்லை. 130 ரூபா வாங்குறாங்க கேட்டில். ஒரு எடை மிஷின் வச்சா நல்லா இருக்குல்ல. எடை மிஷின் வச்சு எடையை போட்டுட்டு ஒரு 10 ரூபா வாங்கிட்டு 20 ரூபா வாங்கிட்டு எடையை போட்டு கழிவு 3 கிலோ போக மீதிக்கு உயிரடைக்கு இவ்வளவு அப்படின்னு போட்டு கணக்கு பண்ணி பண்ண வேண்டியது. அப்படின்னா எல்லாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க. சரியா? என்ன மகிமையா சேனலுக்கு எடுக்க வந்திருக்கேன். எவ்வளவு? 130? 130 தான். சரி, எடை போடுற மிஷின் வச்சிருக்கீங்களா நீங்க? எடை போடுற மிஷின் ஒன்று வச்சிருந்தா ஈஸியா இருக்குமே, எல்லாருக்குமே பயனா இருக்குமே. ஆமா, ஆடு துல்லியமா தெரிஞ்சுக்கலாம்ல. கழிவு 3 கிலோ போக இல்ல நீங்களே ஒரு எடையை. தமிழகத்தில் ஆட்டிறைச்சியினுடைய விலை சென்னையில் ஒரு மாதிரி இருக்கு, மதுரையில் ஒரு மாதிரி இருக்கு, சேலத்தில் ஒரு மாதிரி இருக்கு, கோயம்புத்தூர்ல வித்தியாசமா இருக்கு. கிராமப்புறங்களில், பேரூராட்சிகளில், நகராட்சிகளில் வித்தியாசமாக இருக்கிறது. சில இடங்களில் 500 ரூபாய்க்கு கூட கிடைக்குது, சில இடங்களில் 600, 700, 800. சென்னையில் 1000 தொடுகிறது, மதுரையில் 1000 தொடுகிறது, கிராமப்புறங்களில் ஒரு மாதிரி இப்படிலாம் இருக்கு. ஆனால் பிராய்லர் கோழியினுடைய விலை எப்பொழுதுமே ஒரே சீராக இருக்கு. ஏனென்றால் உயிர் இடைன்னு சொல்லி ஒன்றத்தை நிர்ணயம் பண்றாங்க, முட்டை விலைன்னு ஒன்றத்தை நிர்ணயம் பண்றாங்க, தோல் உரித்த கோழியினுடைய விலை கிலோ என்று நிர்ணயம் செய்து விடுகிறார்கள். ஒரு கோழி மிஞ்சி மிஞ்சி போனால் 2.5 கிலோ 3 கிலோங்கையில் அதை எடை போடுவது எளிது. எந்த ஒரு கோழியுமே பிராய்லர் கோழி இல்லை நாட்டுக்கோழி கூட இப்பொழுது எடை போட்டுத்தான் வாங்குகிறார்கள், எடை போட்டு விற்கிறார்கள். இதுதான் இந்த கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதற்கு காரணம், இந்த எடை போட்டு வாங்குவது. ஆடு அப்படி அல்ல. இப்ப ஆட்டை ஒரு ஆடு வளர்க்கிறார் என்றால் வியாபாரி, விவசாயி வளர்க்கிறார். விவசாயி வளர்த்தால் அவருக்கு இறுதி வரை
அவர் வளர்த்து விற்பனை செய்கின்ற வரை அவருக்கு அந்த ஆட்டினுடைய எடை தெரியாதுங்க, எடை தெரியாது. அதே போல வாங்க வர்ற வியாபாரி இருக்கான்ல, இந்த வியாபாரி என்ன செய்யறான், விவசாயிகிட்ட வந்து ஆட்டை தூக்கி பார்க்குறான். இல்லாட்டினா பின்னங்கால் ரெண்டையும் தூக்கி பார்த்துட்டு ஒரு 8 கிலோ போகும். அதில் இந்த தோல் உள்ளுக்கு இருக்கிற இறை இதெல்லாம் தின்னு கழிவு ஒரு 2 கிலோ போயிரும்பா. இது என்ன ஒரு 3, 5, 6 கிலோ தான் தரும். இந்த ஒரு 5000, 4000, 5000, 6000க்கு மேல் விவசாயிக்கு கிடைப்பதில்லை. ஆனால் அதே வியாபாரி அதை பிடிச்சிக்கிட்டு வந்து இங்கே சந்தைக்கு வந்த உடனே அதை 15 கிலோம்பா. இவனுடைய பேச்சு மற்ற வியாபாரிக்கும் தெரியும். இங்கேருந்து வாங்கி கொண்டு போகிறான்ல இதுக்கு கடைக்கு, கறிக்கடைக்கு, அவனும் அடித்து பேசி அதில் ஒரு 3, 4 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ அதெல்லாம் தள்ளுபடி பண்ணி இதை ஒரு 10 கிலோவாக வாங்கி கொண்டு போவான். அல்லது பண்ணி சொன்ன விலைக்கே வாங்கி கொண்டு செல்பவர்களும் உண்டு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவரும் எடை போடுறதில்ல, அவரும் எடை போடுறதில்ல, யாருக்குமே எடை தெரியாது. எடை எங்கே இருக்குன்னா, இறுதியாக ஆட்டை வெட்டி அந்த சதை, எலும்பு இவற்றை கொண்டு வந்து எடை போட போகும்போது தான் எடை தெரிகிறது. இதில் ஆட்டில் வந்து எது கழிவுங்கிறது என்ன, தோல் இன்றைக்கு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க விலைக்கு, ஓரளவு விலைக்கு வாங்குறாங்க. அது போக இறை, ஆடு தின்றிருக்கின்ற இறை ஒரு 1 கிலோ கழிவு போடலாம். அது போக நுரையீரல், ரத்தம், குடல், தலை எல்லாமே வந்து எலும்பு விலையில் வந்துடும். எலும்பு விலை 300-400 ரூபாயை தொடுகிறது. இன்றைக்கு எலும்பு விலை 300-400 ரூபாய். அதனால் அது எலும்பு விலையில் சேர்ந்திடும் கழிவு என்பது தோல் மற்றும் இறையை சேர்த்து ஒரு 1.5 கிலோ. அது போக உரிக்கிற கூலி, தனியார், அதாவது அவங்க வேலைக்கு வச்சுருக்காங்கள ஆளுங்க, ஒரு கறிக்கடையில் ஒரு உருப்படி உரிச்சு கொடுக்கறதுக்கு 500 ரூபாய் இன்றைக்கு. இதையெல்லாம் சேர்த்து தான் இந்த இறைச்சி விலையில் வைக்கிறார்கள் என்றாலும் இது ஏன் ஒரே மாதிரியாக இல்லை? இன்றைக்கு பிராய்லர் சிக்கனுடைய விலை 210 ரூபாய் தமிழ்நாடு முழுவதும், A to Z, கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் 210 ரூபாய் தான். 200 ரூபாய், 210 ரூபாய். நாமக்கல்ல வேணா அந்த டோன் ப்ரோ அந்த சார்ஜை பார்த்து அது வேணா குறையலாம், அந்த கறிக்கோழி வளர்க்கிற இடங்களில் குறைவாக இருக்கலாம். ஆனால் இந்த விஷயம், ஆட்டினுடைய விஷயம்தான் உங்களுக்கு சரியாவே இல்லை. இதை கட்டுக்குள்ள வைக்க வேண்டாமா, கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க வேண்டாமா? சரி, இந்த ஆட்டிறைச்சி ஆடுகள் வந்து தமிழகத்தினுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப ஆடுகள் வளருதா? ஏன்னா தமிழக மக்கள் தொகையை விட பல மடங்கு பிராய்லர் கோழி வளர்க்கப்படுகிறது. மக்கள் தொகையை விட 10 மடங்கு 20 மடங்கு அதிகமாகவே பிராய்லர் கோழி வளர்க்கப்படுகிறது. அதனால பிராய்லர் கோழியுடைய விலை கணிசமாக குறைவாக இருக்கிறது, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. ஆனால் இந்த ஆட்டினுடைய பாப்புலேஷன், வெள்ளாடுகளுடைய பாப்புலேஷன் இது எவ்வளவு? மக்கள் தொகையை விட அதிகமாக இருக்கிறதா, குறைவாக இருக்கிறதா? அப்படியானால் இதை யார் இட்டு நிரப்புகிறார்கள்? எப்படி இந்த தமிழகத்திலே ஆடுகள் குறைவாக இருக்கிறது என்றால், அப்ப வெளிமாநில ஆடுகள் இங்கே வருகிறதா? வெளிமாநிலங்களிலே தமிழகத்திற்கு கொடுக்கின்ற அளவிற்கு ஆடுகள் அதிகமாக இருக்குதா? ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் 7.5 லட்சம் பெண்களுக்கு தலா 4 ஆட்டுக்குட்டிகள் கொடுத்தார். அதாவது 28 லட்சம் ஆட்டுக்குட்டிகளுக்கு மேல 4 ஆட்டுக்குட்டிகள் கொடுத்தார். அது ஒரு கணிசமாக ஆட்டினுடைய எண்ணிக்கையை, ஆடுகளுடைய எண்ணிக்கையை தமிழக மக்களுடைய பாப்புலேஷனுக்கு தகுந்தது மாதிரி உயர்த்தி கொண்டு வந்தது. அதை மீண்டும் தமிழக அரசு தொடரல, அதை தொடர வேண்டும். ஆடு அதிகமாக வர வர உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஆட்டினுடைய இயற்கை உரம் நமக்கு அதிகமாக கிடைக்கும், மண் வளம் பெறும். அது போக இப்பொழுது திரு ராஜீவ்காந்தி அவர்கள் கூறியது போல, தமிழகத்தில் யூக்கலிப்டஸ் மரங்கள் மேய்ச்சல் நிலங்களுக்கு மிகப்பெரிய சீர்கேடாக இருக்கிறது. தமிழகத்தில் மேய்ச்சல் நிலங்கள், மொய்க்கால் புறம்போக்குன்னு சொல்லுவாங்க, இந்த மேய்க்கால் புறம்போக்குகளில் வளர்கின்ற இலை தலைகளை, பல்வேறு மூலிகைகளை இந்த ஆடுகள் சாப்பிட்டு தான் நல்ல பருமனா அதிகமான இறைச்சியோடு இவங்க வளர முடியும்.
அது குறையுது. ஏன் என்று கேட்டால் இதில் யூக்கலிப்டஸ் மரங்களை வளர்ப்பதற்கு வனத்துறைக்கு இவங்க அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் தமிழக அரசு. தமிழக அரசு கொடுக்கின்ற அனுமதியின் மூலம் வனத்துறை நிறைய இடங்களில், மேய்க்கால் புறம்போக்கு நிறைய இடங்களில், பல்லாயிரம் ஹெக்டேர்களில் இந்த யூக்கலிப்டஸ் தான் வளர்க்குறாங்க. ஒரு யூக்கலிப்டஸ் அந்த மரத்திற்கு கீழ் வேற எந்த செடியும் வளராதுங்க, எந்த ஒரு இயற்கை தாவரமும் வளராது. அப்புறம் எங்கிட்டு ஆடு போய் ஆட்டுக்கான வெள்ளாடுகளுக்கான மேய்ச்சல், செம்மறியாடு புல்ல சாப்பிடும், வெள்ளாடு அப்படி இல்லை. அதற்கு மூலிகை செடிகள், பல்வேறுபட்ட இலை தலைகள் தான் இதற்கு தேவை. அதே போல் அந்த சீமை கருவேல மரங்கள், நெற்று இருக்குல்ல, அதனுடைய மரங்களுடைய நெத்து அதிகமாக கிடைக்கும் தமிழகத்தில். இங்கே பார்த்தாலும் இது ஆடுகள் அதிகமாக விரும்பி சாப்பிடும். ஆனால் இப்பொழுது எந்த மரத்திலும் சீமை கருவேல மரங்களில் நெத்து வர்றதே இல்லை. திரு ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னதைப் போல கருவேல நாட்டு கருவை மரங்களையே பார்க்கவே முடியல. நாட்டு கருவை மரங்களுடைய இலையும் அந்த நெற்றுகளும் அந்த காய்களும் ஆடுகளுக்கு மிகவும் பிடித்த உணவு. இன்னொன்று, வாகை மரங்களையே பார்க்கவே முடியல. எங்க பார்த்தாலும் வாகை மரங்கள் இருக்கும். அந்த காலத்துல சும்மா போவாங்க, ஒரு வாகை குலையை ஒடிச்சிட்டு போட்டுருவாங்க. வேப்பங்குலை, வாகை குலை, இவற்றையெல்லாம் ஆடுகள் விரும்பி சாப்பிடுகின்ற உணவு. இதெல்லாம் குறிப்பாக வாகை மரங்கள் அருகிவிட்டன. சரி, இதெல்லாம் விடுங்க. இப்பொழுது முதல்வர் அவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஆட்டினுடைய உயிரிடையை தமிழக அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும். உயிரிடை இவ்வளவுதான், கிலோ. உயிரோடு கிலோ 500 ரூபாய், 600 ரூபாய். உரித்த பிறகு எலும்பு இவ்வளவு, சதை, ஆட்டினுடைய மீட், மட்டன் இவ்வளவு என்று நிர்ணயம் செய்ய வேண்டும். நிர்ணயம் செய்யணும்னா என்ன செய்யணும்? உங்களுக்கு எடை மேடை வேண்டும். ஒவ்வொரு ஊராட்சியிலும் எடை மேடைகளை, சிறிய அளவிலான எடை மேடைகளை அமைக்க வேண்டும். ஒவ்வொரு இந்த சந்தைகள் கூடுதில்ல, காளையார் கோயில் சந்தை மாதிரி சந்தைகள் கூடுதில்ல, காளையார் கோயில் சந்தை, கோவை சந்தை, இந்த மாதிரி சந்தையிலெல்லாம் மகிமை வாங்குறாங்க. இந்த மகிமை வாங்குற காசுல இவங்க வேற எந்த வசதியுமே செய்து கொடுக்கறதில்ல. ஒரு எடை மேடை வைத்தாலே அவர்கள் விவசாயி நேரடியாக கொண்டு வந்து எடை போட்டு விட்டுட்டு போயிடலாம். உயிரோட எடை எவ்வளவு அப்படின்னு சொல்லி உயிரிடைக்கு அவன் வித்துட்டு போயிடலாம். அவனுக்கு எந்த நட்டமும் வராது. அதே மாதிரி நம்பி வியாபாரிகள் உயிரிடைக்கு வாங்கிட்டு போய் அதன் பிறகு உரித்த பிறகு அதிகமான விலையை அவங்க விற்கலாம். அவர்கள் ஒரு லாபத்தை வைத்து விற்கலாம். இதுல என்ன நடக்குதுன்னா, எடை போடவில்லை, ஒவ்வொரு ஆடும் எடை போடாததால் யாருக்குமே ஒரு விற்கின்ற ஆட்டிற்கு, விவசாயிக்கு தான் விற்ற ஆட்டினுடைய எடையும் தெரியவில்லை. இடையிலே வருகின்ற இடைத்தரகர் இங்கே குறைச்சு அங்கே கூட்டி விற்கிற இடத்துல ஒரு 6 கிலோவை கூட்டி வைக்கிறது, வாங்குற இடத்துல ஒரு 4 கிலோவை குறைச்சு பேசி, இப்படியெல்லாம் பேசி மிகப்பெரிய கொளுத்த லாபத்தை ஒரு ஆட்டில இருந்து 1000, 2000, 3000 ரூபாயை அடித்து கொண்டு போய் விடுகிறார்கள். இதுதான் நடக்கிறது. இதனால் தான் இந்த விலை கட்டுக்குள் இல்லை. ஆகவே தமிழக முதல்வர் அவர்கள் இதிலே தலையிட்டு, உடனடியாக தலையிட்டு ஆடுகளுக்கான விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும். ஆடுகளுக்கான உயிரிடையை நிர்ணயம் செய்ய வேண்டும். தமிழக அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும். அதே போல உரித்த பிறகு எலும்பினுடைய விலை, சதையினுடைய அந்த மட்டனுடைய விலை, இதையும் நிர்ணயம் செய்ய வேண்டும். அது போக ஒவ்வொரு சந்தையிலும், ஒவ்வொரு ஆட்டு சந்தையிலும் எடை மேடைகளை கண்டிப்பாக அமைக்க வேண்டும். ஒவ்வொரு ஊராட்சியிலும் எடை மேடையை அமைக்க சொல்லி அறிவுறுத்தலாம். ஆனால் நீங்க சந்தையில மகிமை குத்தகை வாங்குறாங்க, அவங்க நிச்சயம் எடை மேடை அமைக்க வேண்டும். எடை போடுவதற்கு என்ற உத்தரவை தமிழக அரசு உடனடியாக ஏற்படுத்த வேண்டும். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த காளையார் கோயில் சந்தையில் ஒரு ஆட்டுக்கு 130 ரூபா வாங்குறாங்க. ஒரு ஆட்டிற்கு மகிமை 130 ரூபா. ஒரு 5-6 பேர் வர்றாங்க. நீங்க இதை பாருங்க. அதாவது சண்டை வருகிற சூழ்நிலை, என்னை தாக்குகிற சூழ்நிலையெல்லாம் வந்துச்சு. நான் கேட்டது எடை மேடை இருக்குதான்னு தான் கேட்டேன். ஒரு வார்த்தை நீங்க எப்படி கேட்கலாம், அதான் இதான்னு இது பண்ணிட்டாங்க. அதை முடிச்சுட்டு நான் இப்போ இந்த பக்கம் வர்றேன். இந்த பக்கம் நின்றால் அந்த ரோட்டில் எங்கேயுமே கேமரா வச்சு எடுக்க முடியல. அவங்க பின்னாடியே நிற்கிறாங்க, எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ரோடு, அதாவது சந்தையை விட்டு தாண்டி வந்தாச்சு. இந்த பக்கம் ஒரு 2 பேர் ரசீதோடு நிற்கிறாங்க.
அந்த சந்தையிலிருந்து கிட்டத்தட்ட 100 மீட்டர் தாண்டி வந்து ஒருத்தர் கோழி வச்சிருக்கவர்கிட்ட 30 ரூபாய்க்கு ரசீது போடுறாங்க. என்ன சொல்றாங்க காளையார் கோயில் பகுதியில், அண்ணே கோழி குழம்பு வாடகை அடிச்சாலே ரசீது புக்கை எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்கண்ணே 40 ரூபா விடுறாருன்னு. அந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த காளையார் கோயில். யாருமே இவங்களை தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இவங்க எதுக்கும் கட்டுப்படுறது இல்லைண்ணே. அவ்வளவு மோசமா பிஹேவ் பண்றாங்க. ஒரு கோழிக்கு 30 ரூபா 40 ரூபா வாங்குறாங்க. ஒரு கோழியில கிடைக்கிறது எவ்வளவு கிடைக்கும், அதுக்கே 40 ரூபா 30 ரூபா வசூல் பண்ணிடுறாங்க. சந்தை எங்க இருக்கு, எங்க இருக்குது இந்த ரோடு, இங்க வந்து வசூல் பண்றாங்க, பெரிய அடாவடி பண்றாங்க. அதே மாதிரி ஆட்டிற்கு 130 ரூபாய். கோழிக்கு இவனுங்க போடுறதுக்கு, சந்தைக்குள்ள வராத பொருள்களுக்கு ரோட்ல வச்சு போடுறான். இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. எம்எல்ஏ இருக்காரா, மந்திரி இருக்காரு, நகராட்சி இருக்குது, கலெக்டர் இருக்காங்க. கலெக்டருக்கு பல தடவை இந்த மேய்ச்சல் கூட்டமைப்பு மனு கொடுத்துட்டாங்க. எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை. இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் தமிழக முதல்வர் அவர்களுக்கு வைக்கின்ற கோரிக்கை, உடனடியாக உயிரிடையை நீங்கள் அறிவித்தால், உயிரிடை விலை, வெள்ளாட்டினுடைய உயிர் எடைக்கான விலை இது, உரித்த பிறகு விலை இது என்று நிர்ணயம் செய்து எடை மேடைகளை அமைத்து கொடுத்தால் நிச்சயமாக ஆட்டிறைச்சி 600 ரூபாய், 500 600 ரூபாய்க்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.